8 லட்சம் கோடி அமெரிக்காக்கு சைனானால லாஸ்ன்னு சொன்னா நம்புவீங்களா? எவ்வளோ கஷ்டமான ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் எடுத்தாலும் சரி அந்த ப்ராடக்ட்டை உருவாக்க, சைனானால அதை ஈஸியாகவே நம்மளை விட பண்ண முடியும்னு காட்டியிருக்காங்க திருப்பி. வணக்கம், நான் விக்னேஷ் எஸ்ஆர். சைனா புது ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து லான்ச் பண்ண ஒரு ஏஐ, அதாவது DeepSeek-R1 அப்படிங்கிற ஏஐ பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நாளில் 8 லட்சம் கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. அதாவது $1 trillion மேலே லாஸ் ஆயிருக்கு மொத்த அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கும். இது வந்து இது வரைக்கும் அமெரிக்காவில் நடக்கவே இல்லை, இப்போதான் நடந்திருக்கு. அதுவும் சைனீஸ் ஏஐனால நடந்திருக்கு. பொதுவாக சைனா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்தால் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று மணி வைஸாக இருக்கும், இல்லைனா இன்ஃபர்மேஷன் வைஸாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி இது எதுவுமே இல்லாமல் புதுசாக அவங்க வந்து ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது உலகத்துக்கே யூஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்குலாம் இது மிகப்பெரிய லாஸாக தான் இருக்குது. ஏஐன்னு போட்டாவே இந்த சைனீஸ் ஏஐ தான் வருது. ஏன் இவ்வளோ ஃபர்ஸ்ட் இந்த சைனீஸ் ஏஐ பற்றி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ சைனாலேருந்து புதுசாக ஒரு ஏஐ லான்ச் ஆச்சு, DeepSeek-R1. இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாருனாலையும் பேசப்பட்டுருச்சு. ஏன்னா இது லான்ச் ஆன கொஞ்ச நாள்லயே இது கொடுத்த இம்பாக்ட் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட். ஸோ அதனால தான் இவ்வளோ பேர் இதை வந்து பற்றி பேசுகிறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அமெரிக்கன் மார்க்கெட்டில் மட்டும் இந்த ஏஐனால 8 லட்சம் கோடி ரூபாய் லாஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக $1 trillion எல்லா கம்பெனியும் சேர்ந்து. மெயினாக என்விடியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500 to $600 billion வந்து லாஸ் ஆயிருக்கு. இதனால அரௌண்ட் 17% லோ ஆயிருக்கு ஒரே ஒரு நாளில். ஸோ இதுதான் என்டையர் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேயே சிங்கிள் டேவோட பிக்கஸ்ட் லாஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை சைனீஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். இந்த ப்ராடக்ட்டில் அப்படி வந்து நல்ல விஷயம் இருந்தாலும் சைனீஸ் கிட்ட இருந்து வந்தால் நல்ல விஷயம் மட்டுமா இருக்கும், சில விஷயங்கள்லாம் கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவ்வளோ இம்பாக்டை கிரியேட் பண்ணது எதனால், அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐன்னா அப்படி எல்லாரும் பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நம்மளுக்கு ஏஐன்னு சொன்னாவே டேரெக்டாக தோன்றது ஓப்பன் ஏஐயோட Chatgpt தான். ஏன்னா சேட் போட்டால் நம்ம வந்து அதை தான் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு டவுட்ஸ் கேட்கறதா இருந்தாலும், கொஸ்டினிங், கோடிங், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். சைனீஸ் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஏஐ DeepSeek-R1 இட்ஸ் அ டைரக்ட் காம்படிட்டர் டு ஓப்பன் ஏஐஸ் Chatgpt அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுவும் ஒரு சேட்பாட் தானே, இதை பற்றி ஏன் வந்து இவ்வளோ பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இந்த DeepSeek-R1ங்கிறது ஒரு நார்மல் சேட்பாட் தான். இட்ஸ் அ டைரக்ட் காம்படிட்டர் டு Chatgpt. இந்த R1 ஏஐ வந்து ஏன் இவ்வளோ பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலை வந்து ஒரு ஷார்ட் டைமில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுமா? வெறும் $6 million அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ $6 million செலவு பண்ணியிருக்காங்களே, அப்புறம் ஏன் அதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க, இவ்வளோ அமௌண்ட் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இதை Chatgpt கூட அவங்க டைரக்ட் காம்படிஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ Chatgpt கூட கம்பேர் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Chatgpt 4 இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பல வேரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ண பல வருஷங்கள் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இப்போ ஃபைனலாக ஒரு மாடல் வச்சுருக்காங்களே, Chatgpt O1 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாடலுக்கு ஈக்குவலாக இந்த DeepSeek-R1 வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட் ஜஸ்ட் 6 million. என்ன ஜஸ்ட் 6 million சொல்கிறீங்கன்னா, ஓப்பன் ஏஐ எவ்வளோ தெரியுமா இந்த ஜிபிடியில் செலவு பண்ணுறாங்க? Chatgptல ட்ரைனிங்க்கும் அதை வந்து ரன் பண்ணுறதுக்கும் ஒரு வருஷத்துக்கு $7 billion வந்து ஓப்பன் ஏஐ வந்து செலவு பண்ணுறாங்க. இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த DeepSeek-R1ங்கிறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ஏஐ. வேறஸ் Chatgpt கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு $20 $200 2 பேக் இருக்குது. இன்னொன்று வந்து ஃப்ரீ பேக். ஸோ நீங்கள் வந்து லிமிடெட் ஆக்சஸ் மட்டும் தான் இந்த ஃப்ரீ பேக்கில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே, ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, கம்மி டைம், கம்மி பட்ஜெட்டில் ட்ரைன் பண்ணியிருக்காங்க. இதனால தான் பேசுகிறாங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், அமெரிக்கா வந்து ஜிபியூஸோட எக்ஸ்போர்ட்டை வந்து சைனாக்கு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது எதனால்னா ஏஐ வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு டூல் ஒன்று. செகண்ட் ஒன் வந்து மேபி நாங்கள் மட்டும் தான் ஏஐக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓன் பண்ணணும்னு அமெரிக்கா நினச்சதுனாலையோ அவங்க வந்து இந்த மாதிரி ஜிபியூஸ் எக்ஸ்போர்ட்டிங்கை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெஷலி ஏஐ ஜிபியூஸ். ஸோ ஏஐக்காக H100 A100 அந்த மாதிரி வேரியன்ஸில் ஜிபியூஸ் வந்து என்விடியா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஜிபியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சங்கள் ஆகும். ஸோ $30,000 $40,000 இந்த ஒவ்வொரு ஜிபியுமே வந்து காஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஜிபியூஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டிங்க்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா என்விடியா புதுசாக H800 ஜிபியூஸ் அப்படின்னு
அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிபியூஸில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா H100ஓட ரெப்ளிகா தான் இந்த H800 ஜிபியூஸ். ஆனால் அதோட பாதி பவர் தான் இந்த ஜிபியூஸில் இருக்கும். ஸோ இந்த H800 ஜிபியூஸ் தான் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த H800 ஜிபியூஸை வச்சே நாங்கள் எங்களோட 200 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு ரிசர்ச் டீம் வச்சு இந்த DeepSeek R1 ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் முடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் NVIDIAவோட சிஇஓவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஏஐ, அது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்கேலிங்க்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ சொல்கிறோமே ChatGPTயோட இந்த DeepSeek R1 வந்து பெட்டராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ChatGPTயோட ஆர்கிடெக்சரையும் DeepSeek R1ஓட ஆர்கிடெக்சரையும் பார்க்கணும். ஸோ ChatGPT பற்றி பார்த்தீங்கன்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் உருவாக்கப்பட்டது. சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங் மூலமாக அது வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், எல்லாமே வந்து லேபிள்டு டேட்டாஸாக இருக்கும். அதாவது சேர்ஸ் இருக்கு, ஆப்பிள்ஸ் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெஜிடபிள்ஸ் இருக்கு, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க, கார் இருக்கு, சைக்கிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாஸ்க்குமே அவங்க வந்து லேபிள் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருந்தால் இது வந்து சேர், இப்படி இருந்தால் இது வந்து கார், இப்படி இருந்தால் இது வந்து சைக்கிள். அந்த மாதிரி லேபிள் பண்ண ஒரு டேட்டாஸை வச்சு அவங்க வந்து இந்த மாடலை ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, தாடி இருக்குது, மீசை இருக்குது, ஸோ இவன் வந்து ஒரு மேன், இதெல்லாம் இல்லைனா ஒரு கேர்ள், அந்த மாதிரி அது வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கும். பட் இந்த DeepSeek R1ங்கிறது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வச்சு உருவாக்கியிருக்காங்க. இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமாக இந்த ஒரு ஏஐக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ தட் அந்த ஏஐ வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும், நிறைய வேஸில் ஒரு ஆன்சர் வந்து டெலிவர் பண்ண பார்க்கும். ஸோ ஈச் டைம் அது வந்து ராங் ஆன்சர் டெலிவர் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் பேசிஸ்லையோ இல்லை ஈச் டைம் அது வந்து ஒரு ரைட் ஆன்சர் கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ரிவார்ட் பேசிஸ்லையோ இந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிறதுனால என்ன ஆகும்னா இந்த மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இதை யூஸ் பண்ண இந்த மாடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடலை வந்து ட்ரெயின் பண்ணி அக்யூரசி கொண்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மாடலே தன்னைத்தானே வந்து ட்ரெயின் பண்ணி அக்யூரசி கொண்டு வந்துடும். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னால DeepSeek R1 வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹியூமன் லைக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுல இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா 1.8 ட்ரில்லியன் பேராமீட்டர்ஸில் ட்ரெயின் ஆன மாடல். பட் இந்த DeepSeek R1 வந்து பார்த்தீங்கன்னா 671 பில்லியன் பேராமீட்டர்ஸில் தான் ட்ரெயின் பண்ணியிருக்கு. ChatGPTயோட இந்த மாடல் வந்து 3 மடங்கு கம்மியான பேராமீட்டர்ஸில் தான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாடல்னால எவ்வளோ ஹையாக வந்து ChatGPTக்கு அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் தான் வந்து இதுக்கு காரணம். ஸோ பேராமீட்டர்ஸ்னால் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு விஷயத்தை எவ்வளோ நம்பர் ஆஃப் வேஸில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் சம்திங் ஹேஸ் n நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், அந்த ஒரு விஷயம்னால n வேஸில் ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஐ ஹாவ் n நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், ஐ கேன் டூ திஸ் திங் இன் n நம்பர் ஆஃப் வேஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ எடுக்கிற விஷயத்தை 10 விதத்தில் நான் வந்து பண்ண முடியும். ஆனால் இன்னொருத்தங்கிட்ட 100 பேராமீட்டர் இருக்குன்னா 100 விதத்தில் பண்ண முடியும். ஸோ அவள் தான் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ChatGPTயை இன்ஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் 25,000 30,000 GPUs A100 ஆர் H100 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல பில்லியன் டாலர்ஸ் இதுக்குன்னு மட்டும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த DeepSeek R1ல இந்த ஒரு இன்ஃபரன்சிங் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இன்ஃபரன்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டு ஏஐ இருக்கு இல்லையா, மாடல் இருக்கு இல்லையா, அந்த மாடலை அந்த மாடலுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்ட விஷயங்களை, அந்த பேட்டர்ன்ஸை இன்னொரு நியூ டேட்டா கிட்ட அப்ளை பண்ணுது இல்லையா, ஸோ அது பேர் தான் இன்ஃபரன்சிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏஐ மாடல் வந்து ட்ரெயின்ட் ஆகி ChatGPTன்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கிட்ட வந்து புது கொஷின்ஸ் கேட்குறீங்க, புது ஃபைல்ஸ் கொடுத்து இதை அனலைஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அது வந்து அதுக்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம், அது ஆல்ரெடி கற்றுக்கிட்ட விஷயத்தை அதில் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறதுல இது பேர் தான் இன்ஃபரன்சிங்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த DeepSeek R1 அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்டில்டு மாடல். ஸோ டிஸ்டில்டு மாடல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல சின்ன மாடல்ஸாக இந்த DeepSeek R1 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேற ChatGPT அப்படி பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ChatGPTயை வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா லிமிடெட் ஆக்சஸில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்தீங்கன்னா அதோட API ரெக்வஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட சாஃப்ட்வேரில் இன்டெகிரேட் பண்ணணும்னா மினிமம் $20 மேக்ஸிமம் $200 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, டிபெண்டிங் அப்போ அந்த மாடல் வந்து யூசேஜ். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த ஸ்டாண்டர்டான ஒரு மாடல் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் மோர் கம்ப்யூட்டேஷனல் பவர் இதுக்கு தேவைப்படும். பட் இந்த DeepSeek R1 பற்றி பார்த்தீங்கன்னா
உங்களோட ப்ராஜெக்ட் எந்த லெவலோட டிஃபிகல்ட்டி இருக்கோ அந்த லெவலுக்கான ஒரு ஏஐ மாடலை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 1.5 பில்லியன் பேராமீட்டர்ஸ், 7 பில்லியன் பேராமீட்டர்ஸ், 8 பில்லியன் பேராமீட்டர்ஸ், 14 பில்லியன் பேராமீட்டர்ஸ், 32 பில்லியன் பேராமீட்டர்ஸ், 70 பில்லியன் பேராமீட்டர்ஸ் அண்ட் 671 பில்லியன் பேராமீட்டர்ஸ்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கோ, உங்களோட ஒர்க் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடலை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதுக்கும் 8 லட்சம் கோடி அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு லாஸ் ஆகிறதுலையும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து பெரிய விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். ஓப்பன்ஏஐ இந்த ChatGPT-யை பல வருஷமாக வந்து ட்ரைனிங் அண்ட் இன்ஃபரன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ChatGPT வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா பல பில்லியன் டாலர்ஸோட பல நாளோட உழைப்பை தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க இந்த ஒரு இதில். பட் ஓப்பன்ஏஐ பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இதை ட்ரெயின் பண்ணுறது பல கோடிகள் ஆகும். இட்ஸ் லிட்ரலி இம்பாசிபிள் டாஸ்க் ஃபார் ஸ்மால் கம்பெனிஸ் அப்படின்னே ஓப்பனாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து திருப்பி வந்து ஏஐ வந்து ஒரு பெரிய விஷயம், அதை வந்து இந்த மாதிரி ChatGPT மாதிரி உருவாக்காதான் வந்து சும்மா சாதாரண காரியம் இல்லை, அவங்க நல்லா பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன நினச்சிருக்காங்க, ஓகே ஏஐ தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓப்பன்ஏஐ வந்து எதை வச்சு ChatGPT-யை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க? GPUs. அது எண்ட் ஆஃப் த டே GPUஸில் இருக்கிற பிக்கஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா NVIDIA அண்ட் AMD. ஸோ NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட H100 GPUs அண்ட் A100 GPUs வந்து இதுக்காகவே நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஏஐக்காகவே, விச் காஸ்ட் லைக் ஹெல். $30,000 $40,000 காஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைஸுக்கே NVIDIA வந்து GPUஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் GPUஸில் வந்துட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் NVIDIA கம்பெனி வந்து இந்த ஏஐ மார்க்கெட்டில் மோனோபோலி ப்ளே பண்ணுறதுனால 2021 NVIDIAவோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4 to $5 இருந்துச்சு. பட் 2024 வந்து NVIDIAவோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $150, விச் இஸ் 25 டைம்ஸ் ஹையர். ஸோ இந்த ஹையருக்கான காரணம் என்னன்னா ஏஐ. ஸோ ஏஐ GPUஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது NVIDIA. அதனால NVIDIAவில் போய் மணியை இறைச்சோம்னா ஸோ இது வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகிற ஒரு கம்பெனி. அதனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏஐ வந்து இவங்களால மட்டும் தான் பண்ண முடியும், இந்த GPUஸ் தான் வேணும், இந்த GPUஸ்லாம் இன்னொன்று எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே போகும், ஸோ கம்பெனி வளரும் அப்படி இப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது சைனீஸ் ஏஐ DeepSeek-R1 என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அவ்வளோ மாசெல்லாம் கிடையாது, அவ்வளோ பவர்ஃபுல் GPUஸும் தேவையில்லை, எங்ககிட்ட இருக்கிற பாதி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற H800 GPUஸை வச்சு நாங்கள் இந்த மாடலை ஷார்ட் டைமில் கம்மி அமௌண்ட்டில் டெவலப் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவை, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் இன்வெஸ்டர்ஸ் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் செல்லிங் தேர் ஷேர்ஸ் பிகாஸ் இதுக்கு அவ்வளோ சீன் கிடையாது அப்படின்ட்டு இப்போ வந்து தெரிஞ்சு. ஸோ இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இதில் ரிஸ்க்கும் இருக்குது. என்னது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சைனீஸ் ஏஐனால வந்த ரிஸ்க்கு, ஃபியர் ஃபேக்டர்ஸ் அண்ட் என்னென்ன பொய்கள் அப்படின்றத வந்து இப்போ பேசுவோம். ஸோ இந்த சைனீஸ் ஏஐனால நிறைய கான்ஸ்பிரசி வந்து மார்க்கெட்டில் உருவாயிருக்கு. ஸோ இந்த கான்ஸ்பிரசி படி சைனீஸோட ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து சேர்ந்து இந்த ஒரு ஏஐ வந்து டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ வந்து ரியல் கிடையாது, இதை வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்காது உங்களுக்கு. பட் வந்து இதை எதுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இது மூலமாக வந்து ஃபண்ட் வைஸ் நிறைய ப்ராஃபிட் ஆகணும். ஸோ தட் அமெரிக்கன் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனால் ஆப்வியஸ்லி அதை வச்சே நம்ம வந்து ஒரு விஷயங்கள் பண்ணி நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன் ஒன்று. செகண்ட் திங் வந்து, ஆல்தோ இந்த ஆப் வந்து ரொம்ப குட்டாக இருந்தாலும் சரி ChatGPT-யோட, இட்ஸ் அண்ட் சைனீஸ் கம்பெனி. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டிக்டாக்கை பேன் பண்ணிச்சு, அமெரிக்கா கூட டிக்டாக்கை பேன் பண்ணி ரிவோக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எதனால் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய யூசர் டேட்டாஸ் சைனீஸ் கவர்மெண்ட் கூட கிடைக்கக்கூடாது. ஸோ இந்த PUBG பேன் பண்ணது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ்லாம் அவங்களோட சர்வரில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு தான். பட் இப்போ இந்த DeepSeek-R1 அப்படிங்கிறதும் அவங்களோட சர்வரில் ஸ்டோர் ஆகிற ஒரு ஏஐ தான். ஸோ நீங்கள் கொடுக்குற உங்களோட டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் கேட்குறதாகட்டும், உங்களோட லாகின் பாஸ்வேர்ட்ஸ், இமெயில்ஸ், இல்லை நீங்கள் வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாலும் எதாக இருந்தாலும் சைனாவில் இருக்கிற சர்வரில் தான் சேவ் ஆகும். ஸோ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் போடுற லாஸ்க்கு எல்லா கம்பெனிஸும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவங்க வந்து எப்போ கேட்டாலும் இந்த சர்வர்ஸில் இருக்கிற டேட்டாஸ் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இல்லை இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, நீ வந்து சைனாவை பற்றி சொல்லாத, சைனா மாசு அந்த மாதிரி காட்டு அப்படின்லாம் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்பை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சைனீஸ் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ இதனால என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும், உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து சைனீஸ் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த DeepSeek-R1ல நிறைய சென்சார்ஷிப் இருக்கு. ஸோ அப்படின்னா நிறைய விஷயங்களை இதுல இருந்து பர்பஸ்லி அதை வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து
சைனீஸ் கவர்மெண்ட்டை பற்றியோ இல்லை சைனீஸ் பிரசிடெண்ட்டை பற்றியோ இல்லை உள்ளே நடக்கிற விஷயங்கள் பற்றியோ நீங்கள் ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து சொல்லாது, சொல்லவும் மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்தியாவில் இருக்கிற சில ஸ்டேட்ஸ் பற்றியே கேட்டிருந்தேன், அப்பயும் வந்து அது சொல்லலை. பிகாஸ் சில விஷயங்கள்லாம் அதில் வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, பயம் சொல்கிறோமே, அப்போ பெனிஃபிட்ஸே இதில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் உலகமே இந்த ஆப்பை வந்து திரும்பி பார்த்துச்சு. ஆப் ஸ்டோரில் Chatgpt பீட் பண்ணி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ முன்னாடி சொன்ன ஃபியர் இருக்கு இல்லையா, இது வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டோட சர்வர்ஸில் தான் ஸ்டோர் ஆகும்ட்டு. ஸோ அந்த ஒரு ஃபியரை இவங்க வந்து எடுக்கிறதுனால நீங்கள் இதை வந்து அமெரிக்கன் சர்வர்ஸில் கூட ரன் பண்ண முடியும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோட சேஜ் மேக்கர் அண்ட் பெட்ராக்லையும் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஜ் மேக்கர் அண்ட் பெட்ராக் ஆர் ஃபார் எம்எல் பர்பஸஸ், மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்காக யூஸ் பண்ணுற ஒரு க்ளவுட் பேஸ்டு சொல்யூஷன். ஸோ அதுலேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான பெனிஃபிட் என்ன தெரியுமா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு டிஸ்டில்டு மாடல் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு DeepSeek R1 உங்களுடைய சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து லோக்கலாக ரன் பண்ணிக்க முடியும். ஸோ தட் உங்களோட டேட்டா அமெரிக்கனுக்கும் போகாது, சைனீஸுக்கும் போகாது, உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் லெவல் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாடலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓலாமா அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் போயிட்டு 1.5 பில்லியன் பேராமீட்டர் வேணுமா, 7 பில்லியன் பேராமீட்டர், 8 பில்லியன் பேராமீட்டர், 14 பில்லியன் பேராமீட்டர், 32 பில்லியன் அப்படின்ட்டு 671 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் மாடல்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசேஜுக்கு நான் இந்த 32 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணேன், விச் இஸ் அரௌண்ட் 20 GB. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி என்னோட மேக்புக்கில் ரன் பண்ணி பார்த்தேன். பட் மேக்புக்கில் என்னால் சுத்தமாக ரன் பண்ண முடியல, ரொம்ப ஸ்டட்டர் ஆச்சு மேக்புக்கு. பட் என்னோட சிஸ்டமில் நான் வந்து ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஸ்மூத்தாகவே ரன் ஆச்சு. ஸோ ஐ திங்க் 70 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கிற மாடலே வந்து தாராளமாக வந்து ஒரு நல்ல GPU இருக்கிற ஒரு நல்ல CPU இருக்கிற சிஸ்டமில் ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஹெவி 671 பில்லியன் பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து ரன் பண்ணணும் சைனீஸ் சர்வரில் வேணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அமெரிக்கன் சர்வர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் போய் ரன் பண்ணிக்க முடியும், தாராளமாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன்று வந்து என்விரான்மெண்டல் பெனிஃபிட் இதில் ரொம்ப ஹியூஜ். பிகாஸ் OpenAI வந்து டன்ஸ் ஆஃப் எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, வெறும் அந்த Chatgpt ட்ரெயின் பண்ண மட்டும். பட் இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கிறதுனால எனர்ஜி வந்து கன்சப்ஷன் லெஸ் ஆகும். ஸோ தட் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஓவரால் காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, DeepSeek R1 யூஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை DeepSeek R1 OpenAIயோட Chatgptயோட பெட்டரா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ என்னோட பார்வையில் இப்போ வந்த DeepSeek R1 வந்து இட்ஸ் அ ஹியூஜ் பெனிஃபிட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு OS அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆண்ட்ராய்டில் இவ்வளோ டெவலப்மெண்ட் வரதுக்கான காரணமே அந்த ஓப்பன் சோர்சிங் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஃபோனில் வந்து iOS வந்து ஆப்பிளோட ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர், அது மட்டும் இல்லாமல் பிளாக்பெரியோட பிளாக்பெரி OSன்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து அவங்களோட ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்னால அதை ஆக்சஸும் பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ணால் காசு வேணும். ஸோ இது இல்லாததுனால நான் வந்து சும்மா அதை டெஸ்ட் பண்ணி ட்ரைன் பண்ணி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுதா பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஸோ ஆண்ட்ராய்டில் அப்படி தான், ஒரு கம்பெனி ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னா இன்னொரு கம்பெனி அதையும் ஜாயின் பண்ணிக்கும், இன்னொரு டெவலப்மெண்ட் அடிஷ்னலாகவும் கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால அது வந்து டெவலப் ஆகிட்டே போகும். அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஹியூஜ் பெனிஃபிட் ஃபார் த யூசர்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த DeepSeek R1ங்கிறது ஓப்பன் சோர்ஸ்னால AI அப்படிங்கிறதே ஓப்பன் சோர்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ தட் நிறைய கம்பெனிஸ் இதில் வந்து இன்வால்வ் ஆகி அவங்க வந்து அதை மாடலை வந்து ட்ரைன் பண்ணி இதை வந்து எப்படி பெட்டர் ஆக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ தட் இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு தான் இது மிகப்பெரிய அட்வான்டேஜ், அதே மாதிரி கம்பெனிக்கும் மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ AI ரெவல்யூஷனில் இன்னொரு ஸ்டெப் நம்ம மேலே போயிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிமைண்டர் தான் இது. இன்னொரு ஸ்கேரியான விஷயம் என்னன்னா, சின்ஸ் இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ், எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கெட்ட விஷயத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி AI இஸ் அ டேஞ்சரஸ் டூல் அண்ட் பவர்ஃபுல் டூல், பட் இட் இஸ் ஒன்லி ஆஸ் குட் ஆஸ் பீப்புள் ஹூ கண்ட்ரோல்ஸ் இட். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுட்டு கேர்ஃபுல்லாக எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.